நீங்கள் திமுகவின் தலைவரை கலைஞர் கருணாநிதியை கொலை செய்ய திட்டமிட்டீர்கள் என்றுதான் நீங்கள் அந்த கட்சியிலிருந்து நீக்கப்பட்டீர்கள். என்னை கூண்டிலே நிறுத்தி அரசாங்க வழக்கறிஞர் டேனியல் நீங்க மல்லிகையிலே கொடுத்த 161 ஸ்டேட்மெண்ட் தான் இங்க சொல்ல போறீங்க. ஒரு 2 மணி நேரத்தில் முடிச்சிடலாம். மிஸ்டர் டேனியல், I know law. I must have 161 statements. போலீஸ்காரனா எழுந்து சொல்லாமலே எழுந்து அதை கிரெடிட் 50வது சாட்சி தான். ராஜீவ் காந்தி தடா கைதிகளாக என்னை சாட்சியா போடக்கூடாதுன்னு எஸ்ஐடி சேர்மன் கார்த்திகேயன் சொல்லியிருக்கார். வைகோவை சாட்சியா போடாதீங்க, உங்களுக்கு கேடு வரும். இவங்க கேட்கல. என்னை 29வது அரசாங்க சாட்சியா போட்டார். என்னை கூட்டி ஏற்றினார். டேனியல் 5-6 கேள்வி கேட்டார். முதல் கேள்விதான் சாதாரணமாக. அடுத்து ராஜீவ் காந்தி படுகொலையை பற்றி கேட்டார். நான் சொன்னேன், இதோ இந்த கூட்டிலே அமர்ந்திருக்கக்கூடிய அனைவரும் ஒருவர் கூட குற்றவாளி அல்ல. யோடிக்கப்பட்ட பொய் வழக்கு. ராஜீவ் காந்தி கொலைக்கும் இவர்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது என்று நான் சொன்ன மாத்திரத்தில் டேனியல் எழுந்து, My Lord, Your Honor, we are treating him as a hostile witness. பிறல் சாட்சியாக நாங்கள் அறிவிக்கிறோம். சரி, பிறல் சாட்சியை கேட்கிறவர்கள கேளுங்க. உடனே முதல் கேள்வி, நீங்கள் திமுகவின் தலைவரை கலைஞர் கருணாநிதியை கொலை செய்ய திட்டமிட்டீர்கள் என்றுதான் நீங்கள் அந்த கட்சியிலிருந்து நீக்கப்பட்டீர்கள். உண்மையா இல்லையா என்று கேட்டார். நீதிபதி அவர்களே, இந்த வழக்குக்கு சற்று தொடர்பில்லாத என்னை களங்கப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலே அரசாங்க வக்கீல் கேள்வி கேட்கிறார். நான் என் பதிலை பதிவு செய்ய விரும்புகிறேன். நண்பகல் உணவு இடைவேளை லஞ்ச் பிரேக், பிற்பகலிலே நீங்கள் பதில் சொல்லலாம். உங்களுடைய கருத்தை சொல்லலாம். அந்த வழக்கை காசு வாங்காமல் நடத்திய திராவிடர் கழகத்தினுடைய வக்கீல் துரைசாமி அவர்கள் இடத்தில் வந்து நீங்க என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அவ்வளவு பேசியிருக்க. 37 பக்கம் 68 பக்கம் என்னுடைய சாட்சியம் வந்திருக்கு. கோர்ட் ரெக்கார்டு போய் எடுக்கலாம். 68 பக்கம் என்னுடைய சாட்சியம். பீஸா கிழிச்சிருந்த பண்ணது அதை கேட்டு மிரண்டு போனார். இது பொய் வழக்கு, புனையப்பட்ட வழக்கு. நான் என் தலைவரை கொலை செய்ய மனதில் திஞ்சிட்டும் எண்ணியதும் கிடையாது. அபாண்டமான படி. அதை சொல்லி இங்கே என்னை கூண்டிலே பிறட்சாட்சியாக நினைக்கிறார்கள். கொஞ்ச நேரமாச்சு. இவர் தயாரித்து கொடுத்த பிரெட்ஸ் ஆஃப் தமிழீழம் அந்த கேசட்டை கோர்ட்டுக்குள்ள இருக்கக்கூடிய டிவியில போட்டார். ஆஹா, பேச்சு அப்படியே போட்டார். முதல் கேள்வி, ஒட்டம்மானை உங்களுக்கு தெரியுமா? ஒட்டம்மானை எனக்கு தெரியாது. உடனே டிவி ஆன் பண்ணார். தலைவர் பிரபாகரன் பக்கத்தில் அழைச்சி, அண்ணே எங்க உறவு கையை அறுத்து ரத்தத்தை கொண்டு கொடுத்துச்சாங்க. அது தெரியாதுன்னு சொன்னீங்களே, இப்ப நீங்களே இந்த மேடையில் பேசிருக்கீங்களே. ஆமா, ஒட்டமான தெரியும், பொட்டுவ தெரியும், ஒட்டமான தெரியாத பொட்டுட்டு சொன்னாரு. இப்படியே போச்சு 3 நாள். அதுக்கு பிறகு ராஜ்யசபா ப்ரொசீடிங்ஸே எடுத்து கொண்டு வந்து வக்கீல் பிசா கணேசன் கொடுத்த அரசாங்கம் என்னை குற்றவாளி ஆக்குவதற்காக அங்கே கொண்டு வந்து ராஜ்யசபாவிலே என் முதுகில் ராஜீவ் காந்தி குத்திவிட்டார் என்று பிரபாகரன் சொன்னதாக நீங்கள் ராஜ்யசபாவில் சொல்லியிருக்கிறீர்களே, இதற்கு என்ன பதில் என்று சர்க்கார் கேட்டார். நான் சொன்னேன், பார்லிமெண்ட்ல ஒன்னா பேசினா வேலை இருந்தா
பேசுற பேச்ச மறுநாள் வீட்டுக்கு அனுப்புவாங்க. அப்படி இருக்காங்க. அதில் திருத்தம் போட்டா திருத்தத்தை ஏற்றுக்கொள்வார். திருத்தம் போடாவிட்டால் அந்த முதல் நாள் அனுப்புற அதையே பதிவு பண்ணிடுவாங்க. நான் பேசிவிட்டு ஊருக்கு வந்து விட்டு 2 நாள் பால் விடுக்கிற போகல, அதனால தப்பா பதிஞ்சிருக்காங்க, அதை திருத்தற வாய்ப்பு கிடைக்கல. பார்லிமெண்ட் ப்ரொசீஜர் அது இதை நீங்க சாட்சியா எடுத்துக்கொள்ள முடியாது. ஜட்ஜி அவர் சொல்றது கரெக்ட் தானே, அவர் நான் மறுநாள் திருத்த போடல சொல்றாரு. அப்படியெல்லாம் அங்கே எனக்கு உதவியை தந்து சட்டமன்ற உறுப்பினராக நான் தான் அவரை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.